பாஸ்கா காலம் 3வது ஞாயிறு. நற்செய்தி பகுதி யோவான் தொகுப்பு 21, அருள்வாக்குகள் 1 தொடக்கம் 19 வரை. ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் ஒரு கருத்தரங்கை நடத்துவதற்காக வருகை தந்திருந்தார். அந்த கருத்தரங்கில் பங்கேற்க வந்தவர்களிடம் 500 ரூபாய் நோட்டு ஒன்றை உயர்த்தி பிடித்து, இந்த ரூபாய் நோட்டை பெற விரும்புகிறவர் யார் என்று கேட்க, அனைவரும் கைகளை உயர்த்தி எனக்கு எனக்கு என்றனர். பிறகு அந்த நோட்டை தன் 2 கைகளால் நன்றாக கசக்கி, இன்னும் இது யாருக்கு வேண்டும் என்றார். எல்லோரும் கைகளை உயர்த்தினர். மீண்டும் அந்த 500 ரூபாய் நோட்டை தான் போட்டு இருந்த ஷூவால் மிதித்து நசுக்கி நைந்து போக செய்து, அழுக்கு படிந்த அந்த நோட்டை எடுத்து, இப்போது இது யாருக்கு வேண்டும் என்றார். மீண்டும் எல்லோரும் தங்கள் கைகளை உயர்த்தினார்கள். எவ்வளவுதான் அந்த ரூபாய் நோட்டு அழுக்கானாலும் அதனுடைய மதிப்பு குறையாமல் அப்படியே இருந்தது. நமது வாழ்வில் பல வேளைகளில் நாம் எடுத்த தவறான முடிவுகளால் நொறுங்கி போயிருக்கலாம். நாம் தவறுகளை செய்து அடுத்தவர் மனதை காயப்படுத்தி இருக்கலாம். இப்படி நான் கேவலமாக நடந்து கொண்டேனே என்கின்ற உணர்வு மேலிட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் சாக்கடையில் விழுந்து விட்டேன், இனிமேல் என்னை காப்பாற்றப் போவது யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். நாம் இனிமேல் பயனற்றவர்கள் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கடவுளின் பார்வையில் நாம் ஒருபோதும் நம் மதிப்பை இழப்பதில்லை. கடவுள் எப்படி நம்மை தொடக்கத்திலிருந்து அன்பு செய்கிறாரோ அதிலிருந்து ஒரு இம்மி அளவும் பிசகாமல், நாம் அவர் மனம் நோக நடந்தாலும் நம்மேல் வைத்த மதிப்பை அவர் ஒருபோதும் இழப்பதில்லை. நாம் எப்படி இருக்கிறோம், யாராய் இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை பொறுத்து நம் மதிப்பு வருவதில்லை, கூடுவதில்லை, குறைவதில்லை. ஆனால் நாம் யாரை சார்ந்திருக்கிறோமோ அவரிடமிருந்தே நமது மதிப்பு வருகிறது. நம் கடவுளின் தயாள பார்வையில் நாம் சிறப்பு வாய்ந்தவர்கள், செல்வாக்கு மிகுந்தவர்கள், போற்றுதற்குரியவர்கள். இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பேதுரு தன்னை 3 முறை மறுதலித்த போதிலும் மனம் திரும்பிய பேதுருவை இயேசு தனது திரு அவையின் தலைவராக, முதல் திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் எடுத்துரைக்கிறது. எனவே நாம் மனதில் நிறுத்த வேண்டியது, God never give up. நம்மை ஒருபோதும் கடவுள் இழப்பதில்லை. இயேசு மறுதலித்த போது பேதுரு எப்படி இருந்தார், மனம் திரும்பிய பிற்பாடு பேதுரு எப்படி இருந்தார் என்பதை நற்செய்தியின் ஒளியில் ஒப்புமைப்படுத்தியும் வேறுபடுத்தியும் காட்டி இறைவார்த்தையை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1. தீ அனுபவம். தலைமை குருவின் மாளிகை முற்றத்தில் யாரோ மூட்டிய தீயின் முன்னால் நின்று குளிர்காய்ந்து கொண்டிருந்த பேதுரு இயேசுவை மறுதலித்தார். இயேசுவின் உயர் ரக காலை உணவு விருந்தோம்பலில் இயேசு மீனை வேக வைக்க மூட்டிய தீயின் முன் தன் மறுதலிப்பை உணர்கிறார் பேதுரு. இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு பற்ற வைத்த அன்பு தீயால் இனி பேதுருவே பற்றி எறிவார். இனிமேல் தீ மூட்ட கரி தேவைப்படாது. அன்பே அவருடைய எல்லா வகை குளிரிலிருந்தும் இனிமேல் பேதுருவை பாதுகாக்கும், கதகதப்பு தரும். இயேசு கொடுத்த உணவால்
எஃகு போன்று அவருடைய உடலும் ஆன்மாவும் இனி உறுதி பெறும். 2. இடம். தலைமை குருவின் மாளிகை முற்றம், அதிகார குவியலின் இடம். அங்கே பயந்தார், அதிகாரத்தின் முன் பயந்தார், மறுதளித்தார். திபேரிய கடலில் அது பணிவாழ்வின் களம். பேதுருவுக்கு பரிச்சயமான இடம். சுதந்திரமாக இயேசுவை நான் அன்பு செய்கிறேன் என்று உறுதி தருகிறார். 3. நேரம். பேதுரு இயேசுவை மறுதளித்த நேரம் ஒரு இரவு நேரம். ஆனால் அன்பை இயேசுவிடம் உறக்கச் சொன்ன நேரம் காலை வேளை. எனவே திபேரிய கடற்கரை அனுபவம் பேதுருவுக்கு ஒரு விழித்தெழல் அனுபவம். இனி பணிவாழ்வில் உறக்கமில்லை, இருட்டில்லை, மறுதளிப்பில்லை. இனிமேல் பேதுருவுக்கு வருகின்ற நாட்கள் எல்லாம் இயேசுவின் மேல் உள்ள அன்பை சாத்தியமாக்க கொடுக்கப்பட்ட அழகான வைகறை வேளைதான். அந்த விடியலின் ஒளியில் இனி பேதுரு பயணிப்பார். 4. மூன்றாவது முறையில் ஏற்பட்ட மாற்றம். தலைமை குருவின் அரண்மனை முற்றத்தில் 3வது முறை இயேசுவை மறுதளித்த நேரத்தில் எரிச்சல் அடைந்து சபிக்கவும் ஆணையிடவும் செய்த பேதுரு, இயேசு 3வது முறை என்னை அன்பு செய்கிறாயா என்று கேட்டபோது தனது அன்பை உடைந்த உள்ளத்தோடு மொழிகிறார். 5. சுற்றியிருந்த கூட்டம். பேதுரு மறுதளிப்பின் போது சுற்றியிருந்த கூட்டம் வாயிற்காவல் செய்யும் பணிப்பெண்கள், படை வீரர்கள், தலைமை குருவின் பணியால் வேடிக்கை பார்த்து இருந்தவர்கள். அப்போது பயந்தார், பயத்தின் உச்சியில் இருந்தார். ஆனால் அன்பின் சாட்சியத்திற்கு ஒரு அப்போஸ்தலிக்க குழாமே அவரை சூழ்ந்திருந்தது. அன்பை வெளிப்படுத்திய போது தோமா இருந்தார், செபதேயுவின் மக்கள் இருந்தார்கள், நத்தானியேல் இருந்தார், பிறகு மேலும் 2 சீடர்கள் இருந்தார்கள். பேதுருவை சேர்த்து 7 பேர். 7 என்பது விவிலியத்தில் முழுமையை குறிக்கிறது. இனிமேல் இந்த 7 பேரும் தங்களை இயேசுவுக்கு முழுமையாக சாட்சிகளாக அவருடைய அன்பிற்கு வாழப் போகிறார்கள் என்பதை அந்த குழாம் குறிக்கிறது. 6. பேதுரு மனநிலையில் மாற்றம். மறுதளிப்பு படலத்திற்கு பிறகு வெளியே சென்று மனம் நொந்து அழுதார் பேதுரு. 3 முறை முழுமையாக அன்பை வெளிப்படுத்திய படலத்திற்கு பிற்பாடு இயேசுவை கம்பீரமாக பின் செல்லுகிறார் பேதுரு. 7. இனிமேல் சேவல் கூவாது, அதற்கு நீங்களும் நானும் தான் சாட்சிகள். அதைத்தான் ஒவ்வொரு ஞாயிறும் அடித்து உண்ணுகிறோமே. எனவே இனிமேல் சேவல் கூவாது. நம்மால் பேதுருவுக்கு ஒரு சிறு ஆறுதல். எனவே இயேசுவின் அன்பால் மாறுவோம். உலகை மாற்றும் சக்தியை இயேசுவில் பெறுவோம். ஆமென்.